தெருநாய்களை காப்பகங்களில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற முந்தைய உத்தரவுக்கு தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்திய பின் அவற்றை பிடித்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் தெருநாய்க்கடி நிகழ்வுகள் அதிகரித்ததை அடுத்து அதனை தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் 8 வாரங்களுக்குள் டெல்லி என்சிஆர் பகுதியில் உள்ள தெருநாய்களை நிரந்தர காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்ய ஆகஸ்ட் 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வழக்கு விசாரணையை 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டார். அதன்படி மேல்முறையீட்டு வழக்கு இன்று நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்திய பின் அவற்றை பிடித்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். ராபிஸ் நோய் தொற்றுள்ள மூர்க்கமான தெருநாய்களை மட்டுமே காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். பொது வெளிகளில் நாய்களுக்கு உணவளிக்க தடை விதித்துள்ள நீதிபதிகள் ஒவ்வொரு வார்டிலும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் பிரத்யேக இடங்களை உருவாக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தெருநாய்களை பிடிக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொள்ளவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதிலளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.